மா ஜொமேட்டோல இருந்து வந்திருக்கமா, ஆர்டர் பண்ணீங்களா? வந்துட்டு வாங்கம்மா. வந்துருச்சா ப்ரோ? மேல எடுத்துட்டு வரீங்களா? மேல வந்துலாம் கொடுக்க முடியாதுமா. மேல வர்றது வீட்டுக்கு வருது, அவனுக்கு ஊட்டி விடுறதுலாம் என் வேலை கிடையாது. என்னடி இது? கீழே வந்து வாங்கம்மா. என்னது ஊட்டி விடுறியா? தேவையில்லாமையா பேசிக்கிட்டு இருக்க. இரு கீழே வர இருடா இருக்கு உனக்கு புறம்போக்கு மூஞ்ச பத்தியா உனக்கு? என்னது புறம்போக்கா? மூஞ்ச பத்தியா இருக்கு? கொடைக்கானல் குரங்கு மாதிரி இருக்குதுன்னு அதைத்தானே நான் முதலே சொன்னேன், கீழே வான்னு. இருடா என் புருஷன் இருக்கான், இருக்கு இரு போய் கூப்பிட்டு வரேன். ஏங்க இங்க வெளியே வாங்க. இந்த சொமாட்டோக்காரன் என்ன நான் பண்ணிக்கிட்டு பாரு. அவனு சாப்பாடு மேல எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னா என் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் எங்க இருக்கான்? இருக்கான் பாரு. டேய், யாரு என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசினுக்குதா? இந்த ஏரியாவுல யோகிய சிகாமணினா அவ்வளவு மதிப்பு இருக்குது. போய் கேட்டு வந்து பேசு. எங்க பாருங்க, அதான் போய் கேட்டு வந்துடுறோம். தோல்ச்சு கட்டிடுவோம் பாத்துக்க. என்ன குரங்குன்னு சொன்னாங்க. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. யோகிய சிகாமணியா? இது வேற எங்கேயோ. நீதானே அன்னைக்கு நைட்டு அன்டைம்ல லட்சுமி லாட்ஜ்ல இருந்து போன் பண்ணி எமர்ஜென்சி இப்போ மெடிக்கல் ஷாப்புக்கு போனோம், எவ்வளவு சார்ஜ் ஆனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா கூட கொடுக்குறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு என்ன லாஜிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? என்ன லாஜ்? ஒரு சாப்பாடு செய்ய துப்பு கிடையாது. எங்க கால் என்ன விளங்காமையா இருக்குது? ஆமா, 4 ஃபுல்லா உழைச்சுனுக்கான் அந்த மனுஷன். அந்த நீ வெறுப்பேற்றி விடுங்க. எவ்வளவு ஆச்சு ப்ரோ? எவ்வளவு ஆச்சு? நான் தரேன் ப்ரோ. எவ்வளவு ஆச்சு ப்ரோ? 500 ரூபா. 500 ரூபாயா? 50 ரூபா தான். லட்சுமி லாட்ஜ் லாவண்யா அதுக்கு தான் பயப்பிடிச்சிட்டான். இனி அடிக்கடி வரும். அடிக்கடி வருவீங்களா? போறோம்.